friends, so last video la constructor பத்தி நிறைய டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அரேனா என்ன அப்படின்றது தான். சோ அரே அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அரேன்றது ஒரு ஆப்ஜெக்ட். சோ இந்த அரே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்காக தான். நம்ம வேரியபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அங்க வேரியபிள்ல ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். வேரியபிள் என்ன டைப்ல நம்ம கிரியேட் பண்றோமோ அதே டைப்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம். இப்போ நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டூடெண்டோட எல்லா நேமையும் ஸ்டோர் பண்ணோம் அப்படினா அதுக்காக தான் அரேன்ற கான்செப்ட். சோ ஒரு சிங்கிள் வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக தான் அரே பார்க்க போறோம். இந்த அரேல ரெண்டு டைப் ஆஃப் அரேஸ் இருக்கு. சோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. சோ அதுல சிங்கிள் டைமென்ஷனல் அரே பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அரே. சோ அரேனா என்ன அப்படின்றது தான். சோ அரே அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். சோ இது எதுக்காக அப்படினா நிறைய வேல்யூஸை வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். நம்ம வேரியபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வேரியபிள்னா இப்போ இன்ட்டு ஏ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏன்ற வேரியபிளில் என்னால் ஒரு வேல்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு 10 வேண்டாம் 20 ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 20 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீஅசைன் பண்ணுவோம். ஸோ அப்போ அது 10 ரீப்ளேஸ் பண்ணி 20ன்ற வேல்யூவை எனக்கு எடுத்துக்கும், ஸ்டோர் பண்ணிக்குவோம் இல்லையா. இப்போ எனக்கு ஏன்ற இந்த சிங்கிள் வேரியபிள்லேயே 10ன்ற வேல்யூவும் ஸ்டோர் பண்ணும், 20ன்றதையும் ஸ்டோர் பண்ணும், 30ன்றதையும் ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை வந்து நான் ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா வேரியபிளில் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அரேல நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா அரேவாக க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அப்போது வேரியபிள் அப்படின்னும் போது வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் வேல்யூஸை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அரே அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நேம் அப்படின்ற ஒரு சிங்கிள் வேரியபிளில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமையும் ஸ்டோர் பண்ண முடியுமானா ஸ்டோர் பண்ண முடியும். ரோல் நம்பர் அப்படின்ற ஒரு சிங்கிள் வேரியபிளில் எல்லா ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நேம்ன்ற சிங்கிள் வேரியபிளில் எல்லாரோட நேமையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சிமிலர் டைப்பில் இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ அரேன்னும் போது நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணால் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அதில் ஸ்டோர் பண்ணுற எல்லா வேல்யூமே எனக்கு எப்படி இருக்கணும், ஒரே டைப் ஆஃப் வேல்யூவாக இருக்கணும். இப்போ நான் ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேம் அப்படின்றதுல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேமை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மார்க்குன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாமே மார்க்கு தான் நான் ஸ்டோர் பண்ணணும். மொபைல் நம்பர்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன்னா எல்லாரோட மொபைல் நம்பரும் நான் அதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். மொபைல் நம்பர்னும் போது இன்டீஜர் நம்பர் இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியுமானா ஸ்டோர் பண்ண முடியாது. மார்க்கில் போயிட்டு ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ண முடியுமானா இன்சர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் அரே கிரியேட் பண்ணும்போது அந்த அரேவை என்ன டைப் ஆஃப் அரேவாக கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அரேவோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது அரே அப்படின்றது array is a collection of elements of the same type ஸோ அப்போ இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்டு வேல்யூ மட்டும் தான். ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணும். கேரக்டர் அரே கிரியேட் பண்ணுறீங்கன்னா கேரக்டர் வேல்யூஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணும். ஸோ எல்லா டைப் ஆஃப் அரேவும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். பட் என்ன அரே கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ சேம் டேட்டா டைப் ஸ்டோர்டு இன் a contiguous memory. ஸோ contiguous memory அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ் மெமரியில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ மெமரியில் எனக்கு வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும்போது எல்லாமே கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் அரேவோட சைஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்.
that can hold multiple values. Okay. So அரேவோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அரே கிரியேட் பண்ணும்போது இன்டீஜர் அரேவாக கிரியேட் பண்ணுறீங்க. அந்த இன்டீஜர் அரேயில் சைஸ் வந்து நீங்கள் 5ன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரேயில் 5 எலமெண்ட்ஸை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமானா எலமெண்ட்ஸ் எதையும் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ சைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால எலமெண்ட்ஸ் எதையும் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அரேயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சைஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த அரே அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். Array is an object. So அரேல நம்மளால இந்த primitive type மட்டும்தான், அதாவது டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, primitive அதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமா, அந்த டைப் ஆஃப் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமானா அது மட்டும் இல்லை, நம்ம ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து அரேல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக எப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் அரேவோட லென்த் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் ஆகும். இப்போ வந்து நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அரே கிரியேட் பண்ணும்போது அந்த அரே எப்படி கிரியேட் ஆகும்னா ஸோ இப்போ நீங்கள் 5ன்ற சைஸில் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரே எப்படி கிரியேட் ஆகும்னா எனக்கு ஒரு அரே ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதில் எனக்கு 5 சைஸ் இல்லையா, அப்போது 5 எலமெண்ட்ஸ் எனக்கு ஆட் ஆகிற மாதிரி ஒரு அரே ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ 2 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5ன்ற சைஸில் எனக்கு ஒரு அரே ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 5 சைஸில் தானே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 2 3 4 5ன்ற சைஸில் எனக்கு க்ரியேட் ஆகும். பட் நீங்கள் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை மாடிஃபை பண்ணணும், இல்லை இன்சைட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை 0th இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 0th இண்டெக்ஸு அண்ட் தென் இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸு. ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னா 0th இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட் இண்டெக்ஸு, தேர்டு அண்ட் ஃபோர்த்து. ஸோ லென்த்தை கேல்குலேட் பண்ணும்போது லென்த்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் லென்த்தை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணுவோம். இதுவே நீங்கள் வந்து இண்டெக்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி லென்த் -1 தான் இண்டெக்ஸ் வந்து எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்டு, தேர்டு அண்ட் 4 அண்ட் இது வந்து 5. ஓகேவா? ஸோ அப்போது இந்த அரேவோட லென்த் நமக்கு என்ன அப்படின்னா 5 அப்படின்றது. பட் அரேவோட இண்டெக்ஸ் பார்க்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு லென்த் -1 வரைக்கும் எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லென்த் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. and then index start from 0. ஓகேவா? ஸோ எனக்கு இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அரேவை க்ரியேட் பண்ணும்போது 2 டைப்பில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அரேயில் என்னென்ன டைப் ஆஃப் அரேஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது அரேஸில் 2 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. So single dimensional array and then multi-dimensional array. So இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் அரே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் அரேவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று லிட்ரல் வே அண்ட் தென் நான் லிட்ரல் வே அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே.
ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரோ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சிங்கிள் ரோ மட்டும்தான் இருக்கும். காலம்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரோ மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அரேவை க்ரியேட் பண்ணும்போது லிட்ரலாகவும் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் தென் நான் லிட்ரலாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லிட்ரல்னா என்ன அப்படின்னா டேரெக்டாக வந்து அரேக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்தா இது ஒரு இன்டீஜர் வேரியபிள். இப்போ இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த செட் ப்ராக்கெட் அரே ப்ராக்கெட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்படி யூஸ் பண்ணேன்னா இந்த ஏன்ற வேரியபிளில் என்னால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன டைப்பாக இருக்கணும், இன்டீஜர் டைப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவீங்க. வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது பிளாக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது லிட்ரல் வேல நீங்கள் அரே க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்போது ஏன்றது வேரியபிள் தான், பட் அது என்ன வேரியபிள் அப்படின்னா அரே. ஸோ அப்போது மல்டிபிள் வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியும், அந்த அரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த அரேவை நான் என்னவா க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டீஜர் டைப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செட் ப்ராக்கெட்டை நீங்கள் ஏ பக்கத்துலேயும் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த டேட்டா டைப் பக்கத்துலேயுமே கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கேயும் கொடுத்துக்கலாம், இல்லைனா நான் ஏ பக்கத்தில் கொடுக்காம டேட்டா டைப் பக்கத்துலேயே வந்து ஒரு இன்டீஜர் அரேவை எனக்கு க்ரியேட் பண்ணு, அதோட நேம் ஏன்ற நேம். ஓகேவா? ஸோ ஏல தான் வந்து அது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்ற வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி தான் அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஏ பக்கத்துலேயும் நீங்கள் இந்த செட் ப்ராக்கெட்டை கொடுத்துக்க முடியும், அரேல்ஸ் உங்கள் டேட்டா டைப் பக்கத்துலேயுமே கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து லிட்ரல் வேல. அப்போது ஏன்ற இந்த ஒரு அரே வேரியபிளில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், 4 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது லிட்ரலாக க்ரியேட் பண்ணுறது. அண்ட் தென் நான் லிட்ரலாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா சைஸை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு வேல்யூஸை நீங்கள் அப்புறமா அசைன் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்டீஜர் அரே ஆர் ஈக்குவல் டு நியூ அரேன்றது ஆப்ஜெக்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நியூன்ற கீவேர்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ இன்ட் ஆஃப் நான் இங்கே வந்து சைஸ் மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி சைஸ் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா நியூன்னும் போது எனக்கு மெமரி அலோகேட் பண்ணுமா, எதுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் அரேக்கு. அந்த அரேவோட சைஸ் என்ன அப்படின்னா 5ன்ற சைஸு. ஸோ அப்போ எனக்கு மெமரியில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரேவை ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த அரேவோட சைஸ் எனக்கு என்ன அப்படின்னா 5 அப்படின்றது. ஓகேவா? ஸோ எனக்கு மெமரி அலோகேட் பண்ணும்போது வேல்யூஸ் எல்லாமே என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் அரேவை க்ரியேட் பண்ணுறனோ அந்த டைப் ஆஃப் டேட்டா டைப்போட டிஃபால்ட் வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா 0 இல்லையா? ஸோ அப்போ எனக்கு அந்த 0th to 4th இண்டெக்ஸ் வரைக்கும் 5 இடத்துலையுமே எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃபால்ட் வேல்யூ 0 தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போது இன்டீஜரில் ஒரு 5ன்ற சைஸில் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதை ஏஆர் அப்படின்ற வேரியபிளை வச்சு நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேரியபிள் என்ன டைப் அப்படின்னா இன்டீஜர் அரே அப்படின்றதுனால டைப் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் லிட்ரலாக க்ரியேட் பண்ணுவீங்க. இங்கே வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டீங்க, இங்கே சைஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வேல்யூ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த அரே 5ன்ற சைஸ் ஒன்று எனக்கு ஜென்ரேட் ஆச்சு இல்லையா? அந்த அரேல போயிட்டு 0th இண்டெக்ஸில் 100 அப்படின்ற வேல்யூ எனக்கு என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 100 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுவே நான் வந்து 0th இண்டெக்ஸ் கொடுக்காம 4 அப்படின்ற இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 4th இண்டெக்ஸில் வந்து எனக்கு என்ன ஆகும், அந்த 100 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது அங்கே என்ன இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ நீங்கள் லிட்ரலாக க்ரியேட் பண்ணுவீங்க ஆர் நான் லிட்ரலாக க்ரியேட் பண்ணலாம். எப்போ லிட்ரலாக க்ரியேட் பண்ணுவோம் இல்லை எப்போ நான் லிட்ரலாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அரேயில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது, என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை டேரெக்டாக லிட்ரலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வேல்யூஸ் வந்து தெரியல, ஸோ நான் ஒவ்வொன்றா தான் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி ஆட் பண்ண போகிறேன், இல்லை யூசர் வர தான் அவங்களோட டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணி அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் நான் லிட்ரலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தே இருக்கணும், அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் தான் போடணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போது கிளாஸ் 1
ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏ கிளாஸில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ன பண்ணணும், 30 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இல்லை ஏ கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது 30 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்திருக்காங்க இல்லையா, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரே க்ரியேட் பண்ணும்போது லிட்ரலாக க்ரியேட் பண்ணி 30 ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸையும் என்ன பண்ணிக்க முடியும், அரேஸில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மீதி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மீதி வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கிளாஸில் எத்தனை பேர் அலௌட் அப்படின்னா 30 அலௌட் இல்லையா. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு அரே க்ரியேட் பண்ணும்போது நான் லிட்ரலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இருக்கக்கூடிய 20 ஸ்டூடெண்ட்ஸையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வர நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸில் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான நீட் அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிட்ரலாவோ நான் லிட்ரலாவோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அரேவை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து அரேவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிட்ரலாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு அரே ஈக்குவல் டு கர்லி பிளாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேவா. அப்போ 5 வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன், 5ன்ற லென்த் எனக்கு. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் கெட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அரே ஆஃப் என்ன இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை கெட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது 0th இண்டெக்ஸில் 2, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1, செகண்ட் இண்டெக்ஸில் 3, தேர்ட் இண்டெக்ஸில் 4 அண்ட் ஃபோர்த் இண்டெக்ஸில் 5 இப்படி தானே எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஸோ 0, 1, 2. செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு 3ன்ற வேல்யூ இருக்குது. அப்போ இது என்ன வேல்யூவை கெட் பண்ணிட்டு வரும் அப்படின்னா 3ன்ற அந்த எலமெண்ட்டை தான் என்ன பண்ணிட்டு வரும், கெட் பண்ணிட்டு வரும். ஓகேவா. ஸோ எனக்கு 3ன்னு வந்திருக்கா. இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் 0ன்னு கொடுக்குறேன். 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு கெட் பண்ணணும். சப்போஸ் 0th இண்டெக்ஸில் நமக்கு 2ன்ற வேல்யூ இருக்குது. அந்த 2ன்ற வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா கெட் பண்ணிட்டு வரும். ஸோ எனக்கு கெட் பண்ணிட்டு வந்துச்சா. இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை கெட் பண்ணிட்டு வரும். ஸோ இது வந்து நீங்கள் லிட்ரலாக அரேவை க்ரியேட் பண்ணுறது. இதுவே நீங்கள் வந்து நான் லிட்ரலாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைப்பில் வேணால் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ARR equal to நியூ ஸ்ட்ரிங் ஆஃப். ஓகேவா. ஸோ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ இதில் வந்து சைஸை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உள்ளே என்ன சைஸ் அப்படின்னா 4ன்ற சைஸில் நான் ஒரு ஸ்ட்ரிங் அரேவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வேல்யூ ஆட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம், அரே ஆஃப் எந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ ஆட் பண்ணும், 0th இண்டெக்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஹைன்னு ஒரு வேல்யூவை ஆட் பண்ண சொல்கிறேன். ஸ்ட்ரிங் அரே இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணும். இப்போ நான் போயிட்டு 0th இண்டெக்ஸில் 10ன்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எரர் காட்டுதா, பிகாஸ் ARR அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் அரே. அதில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் அது எரர் வருது. ஸோ இப்போ ஹலோ. அதே மாதிரி நீங்கள் அரே க்ரியேட் பண்ணி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும், கான்டினியூஸ் மெமரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ் மெமரியில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1. ஸோ இங்கேயும் 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு 0th இண்டெக்ஸில் ஹாய்ன்றது ஸ்டோர் ஆகும். மறுபடியும் 0 கொடுத்து ஹலோ கொடுத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்லேயே போய்ட்டு எனக்கு என்ன பண்ணும், ஹாய்ன்றது ஓவர்ரைட் ஆகி ஹலோன்னு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து அசைன் பண்ண வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரே ஆஃப் 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை கெட் பண்ணு. 0th இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணும், ஹாய்ன்ற வேல்யூ தானே ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு ஹாய்ன்றது வந்திருக்கு. இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ் அவுட்டில் அரே ஆஃப் 3rd இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணுன்னு சொல்கிறேன். 0th இண்டெக்ஸ்க்கும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கும் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அண்ட் தென் செகண்டு தேர்டு அந்த 2 இண்டெக்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா வேல்யூ அசைன் பண்ணல. ஆனால் நான் 3rd இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணுன்னு கேட்கும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, நல் வந்திருக்கு. நல்லுன்றது ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ இல்லையா. ஸோ எனக்கு நல்லுன்றதை கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்போ மெமரி எனக்கு க்ரியேட் ஆகும்போது 4 இண்டெக்ஸ்லேயுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூவோடு தான் வந்து மெமரி அலோகேட் ஆகும். என்ன டைப் ஆஃப் அரே க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைப்புக்கு ஏற்ற டிஃபால்ட் வேல்யூவோடு அசைன் ஆகும். நீங்கள் வேல்யூவை வந்து அசைன் பண்ணும்போது அந்த டிஃபால்ட் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற வேல்யூவை அசைன் பண்ணும். கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ தான் என்ன பண்ணும், அது கெட் பண்ணிட்டு வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேல்யூஸை கெட் பண்ணி எடுத்துக்க முடியும்.
ஓகே. ஸோ அப்போ நான் வேல்யூஸ் வந்து ஒவ்வொன்றா கெட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கெட் பண்ண முடியுமானா இப்படி இல்லை. நம்ம லூப் போட்டு எல்லா வேல்யூஸையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கெட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நான் லூப் போட்டு கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 0. ஸோ 0 நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏன் வந்து இங்கே 0 கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட அரேவோட இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0th இண்டெக்ஸ்லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எனக்கு எது வரைக்கும் எண்ட் ஆகணும் அப்படின்னா I less than அரே டாட் லென்த். ஓகேவா. ஸோ லென்த் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அரேவோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான். ஸோ லென்த்துன்றும்போது எனக்கு 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். இதோட லென்த்து எனக்கு 5ன்றதை இங்கே ரிட்டர்ன் பண்ணும். நான் லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்கிறதால 4 வரைக்கும் எனக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு எது வரைக்கும் வரும், 0 to 4 வரைக்கும் தானே வரும். அப்போ எனக்கு கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I++. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி I++ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே உள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேவை பிரிண்ட் பண்ணும். அப்போது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்து அரே ஆஃப் எந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா ஐன்னு நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் I அப்படின்றது ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்போது எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்குமா. அண்ட் தென் அரேன்னும் போது சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா சிங்கிள் ரோ தானே. அப்போ எனக்கு ஒரே ஒரு ரோவில் தான் எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும். அதனால் இந்த பிரிண்ட் LN அந்த LNஐ எடுத்துகிட்டு இங்கே பக்கத்துலேயே நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் LN கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எல்லாமே அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ I ஈக்குவல் டு 0. ஸோ அரே டாட் லென்த் அப்படின்னும் போது எனக்கு 5ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போது 0 இஸ் லெஸ் தென் 5 கண்டிஷன் ட்ரூ. உள்ளே போயிட்டு அரே ஆஃப் 5 கொடுத்துருக்கோம். இப்போ அரே ஆஃப் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 2ன்றது இருக்குது. அந்த 2வை எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து I இன்க்ரிமெண்ட் ஆகுது, 1 ஆகுது. 1 இஸ் லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ தான். மறுபடியும் உள்ளே போய் அரே ஆஃப் ஐயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்குது, 1. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1ன்ற அதே வேல்யூ தான். இது மாதிரி லூப்பில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்போவும் ஐயோட வேல்யூ எனக்கு மாறிட்டே இருக்குது. அப்போது ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்போவும் அந்தந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். பட் அரே அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் லைன் பை லைன் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னா எனக்கு சிங்கிள் லைனில் தானே பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு ரோ இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ரோவாக பிரிண்ட் பண்ணணும். அப்போது LN அப்படின்ற இந்த எடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் ரோவாக வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இதுவே வந்து நான் இந்த அரேவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அரேவை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே ARR அந்த அரேவோட லென்த்தை நீங்கள் இங்கே அசைன் பண்ணணும். பிகாஸ் இதோட லென்த் 5, இதோட லென்த்து 4. ஸோ இங்கேயும் ARR அந்த அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸை கெட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இங்கேயும் பிரிண்ட்டு தான் கொடுத்துருக்கோம், இங்கேயும் பிரிண்ட்டு தான் கொடுக்குறோம். அப்போ எல்லாமே எனக்கு ஒரே ரோலே பிரிண்ட் ஆகும், நம்பர்ஸ் எல்லாமே. ஓகேவா. சரி. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்திருக்கா. நான் ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸ்க்கு மட்டும் தான் வேல்யூ அசைன் பண்ணேன். அதனால் அந்த 2 இண்டெக்ஸ்க்கான வேல்யூ மட்டும் எனக்கு வந்துட்டு மீதி இருக்க இண்டெக்ஸ் எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ தான் எனக்கு என்ன இருக்குது, ரிட்டன் ஆகி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ வேல்யூஸை நான் வந்து ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸாக கெட் பண்ணுற மாதிரி நான் ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறேன். அந்த அரேக்கு எல்லா வேல்யூமே யூசர்கிட்ட இருந்து வாங்கி நான் ஸ்டோர் பண்ணணும். அது எப்படி ஸ்டோர் பண்ண முடியுமானா அதுவும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூசர்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனர் SC ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே லூப்பு தான் போட போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு எத்தனை வேல்யூ வாங்க போகிறேன், நான் ஒரு நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்டு AR ஈக்குவல் டு AR1 ஈக்குவல் டு நியூ int ஆஃப். ஸோ ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் 5ன்ற சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அரே 1க்கு வேல்யூஸை யூசர்கிட்டேருந்து வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அரே அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எது வரைக்கும் எண்ட் பண்ணும், அரேவோட சைஸ் வரைக்கும். ஸோ அப்போது AR1 டாட் லென்த்து. அப்போது இங்கே என்ன லென்த்தில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அரேவை 5ன்ற லென்த்தில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த 5ன்ற லென்த் எனக்கு இங்கே அசைன் ஆகும்.
அப்புறம் j ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ உள்ள எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்குற வேல்யூவை யூசர் கிட்டேருந்து வேல்யூ வாங்கணும்னா நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ணுவோமா? இன்டீஜர் வேல்யூ வாங்கணும் அப்படின்னும் போது ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு வாங்குற வேல்யூவை எதில் ஸ்டோர் பண்ணணும்? அரேயில் ஸ்டோர் பண்ணணும். எந்த அரே? AR1ன்றதில். எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணணுன்றதை நான் ஜே மூலமாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஜே வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்போ எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? மாறிட்டே இருக்கும். அப்போது ஃபஸ்ட் டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். யூசர்கிட்டேருந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை வாங்குவோம். வாங்கி 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணும். அடுத்த வாட்டியும் எனக்கு யூசர்கிட்டேருந்து ஒரு இன்டீஜரை வாங்குவோம். அப்போது ஜேவோட வேல்யூ 1 இருக்கும். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணும். அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டோர் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபார் ஈச் அப்படின்னு ஒரு லூப் இருக்குது. அந்த லூப்பையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபார் ஈச்னு ஒரு லூப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த லூப்பை வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அரேன்றதும் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தானே. ஸோ இங்கே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் ஈச் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபார் ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இப்போ நான் இந்த அரே ஆப்ஜெக்டை தான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ AR1 அப்படின்றத இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது என்ன டைப் ஆஃப் அரே அப்படின்னா இன்டீஜர் டைப் தானே. ஸோ இந்த அரே ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையாக அது என்ன பண்ணும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த ஒரு எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது என்ன டைப் ஆஃப் அரே? இன்டீஜர் அரே. அப்போது வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு என்ன டைப்பில் இருக்கும்? இன்ட் டைப்பில் தானே இருக்கும். அதனால் இந்த ஏவை நான் இன்ட்டுன்ற டைப் வச்சு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஏல எனக்கு இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் வரணும். ஏன்னா வந்து அரேவை நம்ம லெஃப்ட் டு ரைட்டு தான் பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். டாப் டு பாட்டம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபார் ஈச் லூப். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணுவீங்க. அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு ஐட்ரேட் ஆகி ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன டைப் ஆஃப் அரே? இன்டீஜர் டைப். அப்போ உள்ளேருந்து வரக்கூடிய வேல்யூஸும் எனக்கு இன்டீஜர் வேல்யூ தானே வரும். அதனால் இன்ட்டில் ஒரு வேரியபிளை நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு ஏக்கு அசைன் ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே 100 நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா 100ன்றது எனக்கு இங்கே அசைன் ஆகும், பிரிண்ட் பண்ணும். அடுத்த வேல்யூவை எனக்கு எடுத்து மறுபடியும் ஏக்கு அசைன் பண்ணும், ஏலேருந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்த வேல்யூவை அசைன் பண்ணும். இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் ஈச் அப்படின்ற லூப் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் கேட்குது. நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் முன்னாடி கொடுக்கல. அதனால் அப்படியே எனக்கு டேரெக்டாக கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து 20, ஸோ 21, சாரி 12, 23, 34, 45. ஸோ 5 வேல்யூ வாங்கிடுச்சா? 5 வேல்யூவை யூசர்கிட்டேருந்து வாங்கிட்டு என்ன பண்ணிடுச்சு? அதுக்கப்புறம் நம்ம லூப் வழியாக அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வாங்கின வேல்யூ எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். So enter array values. Okay. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். your array. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு வேல்யூ வாங்குறதுக்கு முன்னாடி enter array valuesனு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ 5 டைம்ஸ் வேல்யூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் யார் அரே அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இப்போ நான் மறுபடியும் இதை வந்து ரன் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ என்டர் அரே வேல்யூஸ்னு வந்திருக்கா? ஏன் வந்து இது அதே லைன்லேயே வந்திருக்கு அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும்போது பிரிண்ட் பண்ண சொல்லும்போது பிரிண்ட்டுன்னு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் லாஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் அதே லைனில் தான் இருந்திருக்கும். அதனால் ஸோ நான் இங்கே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அது /n அப்படின்றது நீங்கள் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னா நியூ லைனை வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுரும். ஸோ /n அப்படின்றதுமே நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ என்டர் அரே வேல்யூஸ். நான் வந்து வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு அரேவில் நான் ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் எல்லாமே எனக்கு
ஐட்ரேட் ஆகி வந்துடுச்சா ஃபார் ஈச் லூப் மூலமாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஐட்ரேட் பண்ணி எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து லிட்ரலாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அரேல்ஸ் நான் லிட்ரலாகவும் க்ரியேட் பண்ணலாம். என்ன டைப்பில் அரே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். மற்ற வேல்யூஸ் எதையும் மற்ற டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து அந்த அரேல ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்துடும். பிகாஸ் என்னோட அரே வந்து நான் 5ன்ற சைஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் என்னால் 5 எலமெண்ட்டை தான் ஆட் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ண நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இண்டெக்ஸ் தானே அது. ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்து எனக்கு வரும். ஏன்னா அரேன்றது நமக்கு ஃபிக்ஸ்டு சைஸு. ஸோ சைஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைஸில் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இங்கேயும் நீங்கள் வேல்யூஸ் டேரெக்டாக அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூஸ் அசைன் பண்ணிங்களோ அவ்வளோதான் வந்து சைஸாக எடுத்துக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரா உங்களால் ஆட் பண்ண முடியுமா அரேல வேல்யூஸ் அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்றது. ஓகேவா? ஸோ அரேல இன்னொன்று மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்றதும் இருக்குது. அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.